வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாவும் அதே நேரத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்ம தயிரை வச்சு பண்ண போறோம். இந்த சைடிஷ் ரெசிபி நமக்கு சப்பாத்திக்கு, இட்லி, தோசை அந்த மாதிரி எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஆல்ரெடி டிஃபன் சைடிஷ் ரெசிபிஸ் நிறைய பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு நம்ம புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 6 கரண்டி தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். மட்டன் மசாலா எடுத்துட்டு அதுல 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தயிரும் கட்டி இல்லாம இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரிக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா கலந்து நல்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனேயே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குவோம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 6 பல் பூண்டு எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுக்கலாம். இதையும் ஆயிலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டோட பச்சை வாசம் போய் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். நல்ல ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு வதங்கணும். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்ல உப்பு கரையிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல வெங்காயத்தை வதக்கியிருக்கேன். நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிரை இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த தயிர் பேஸ்ட் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இந்த தயிரோட வாசம், அது இல்லாமல் பொடியோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இன்னும் திக்காகி கிரேவி மாதிரி வரணும். அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா அந்த கிரேவி மாதிரி சுண்டி வந்திருக்கு. மேலே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு மேலே மல்லித்தலையை தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதை பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.